Friends, welcome to Indian Jobs Mill. இந்தியன் ஆர்மியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே குரூப் சி வேக்கன்ட் தான். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணலாம், செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? 10th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா 12th படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், டிப்ளமோ படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 குவாலிஃபிகேஷனும் இதுக்கு எலிஜிபிள் தான். நான் என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? சரிங்க பாருங்கள். இங்கே போஸ்டல் அட்ரஸ் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபார்வர்டிங் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது அப்ளிகேஷனை ஆர்டினரி போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க டேபிளர் காலமில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எலக்ட்ரிஷியன் ஸ்கில்டு 2 இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அது எந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு என்ன போஸ்டிங்கு, எந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கான டோட்டல் வேக்கண்ட், கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட் எல்லாமே இந்த டேபிளர் காலம்லேயே இருக்கும். தரவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்ரா, உத்தரப்பிரதேஷ் எல்லாமே உங்களுக்கு மெஜாரிட்டி நார்த்து சைடில் தான் இருக்கும். ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, ஃபார்மிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்டிசி, ஃபயர்மேன், ஃபயர் இன்ஜின் டிரைவர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், ட்ரேட்ஸ்மேன் மேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பரு, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் லொக்கேஷன் என்ன, எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும், எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, ஸோ உங்கள் கேட்டகிரியில் வேக்கன்ட் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா, யூனிட் நேம் கொடுத்துட்டாங்க. ஸோ யூனிட் நேம், அதுக்கான எக்ஸாம் சென்டர் எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ குஜராத் ஜபால்பூரில் தான் உங்களுக்கு மெஜாரிட்டி எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஸோ ஃபார்மிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா +2 + 2 இயர் டிப்ளமோ இன் ஃபார்மசி. ஸோ ஃபார்மசியில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து எலக்ட்ரிஷியன், இதுக்கு +2 + ஐடிஐயில் நீங்கள் அந்த எலக்ட்ரிஷியன் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதாவது எலக்ட்ரிஷியனில் நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 12th அதோட ஐடிஐ எலக்ட்ரிஷியனில் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி மெக்கானிக்கு. ஸோ அடுத்து எக்யூப்மெண்ட், இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் மெக்கானிக், இதுவும் +2 + அந்த ரெலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்து டிராஃப்ட்ஸ்மேன், இதுக்கு 10th முடிச்சிருக்கணும். 10th முடித்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 3 இயர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, இது தேவையில்லை, 10th + 3 இயர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிராஃப்ட்ஸ்மேனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஸ்டெனோ, 12th முடிச்சிருக்கணும், 12th + ஸ்டெனோகிராஃபி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மிஷினிஸ்ட்டு, ஃபிட்டரு, இதுக்கெல்லாம் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடி அந்த சம்மந்தப்பட்ட ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஸ்டோர் கீப்பர், இதுக்கு 12th முடிச்சிருந்தால் போதும், அப்ளை பண்ணிக்கலாம். எல்டிசிக்கு 12th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டைப்ரைட்டிங். ஸோ இங்கிலீஷில் டைப்ரைட்டிங் சீனியர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ 30 அப்படின்னா அது ஜூனியர் கணக்கில் வரும். இங்கே 35 words/minute இன் இங்கிலீஷ் ஆன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீனியர். ஸோ நல்லா ஸ்பீடாக டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைப் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 12th + டைப்பிங் ஸ்கில், அந்த டைப்பிங் எபிலிட்டி இருந்தால் போதும். ப்ரோ சர்டிஃபிகேட் தேவையா அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்படியும் உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. சரிங்களா? சர்டிஃபிகேட் கேட்குறாங்களா அப்படின்னு தெரியல. சர்டிஃபிகேட் இருந்தால் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேட், இதுக்கும் 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். ஃபயர் இன்ஜின் டிரைவர் 10th முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் ப்ளஸ் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. ஃபயர்மேனுக்கு 10th முடிச்சிருந்தால் மட்டும் போதும். ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸு, ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். ஃபயர்மேனுக்கு 10th முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குக் போஸ்ட்டுக்கும் 10th முடிச்சிருந்தால் போதும். இந்தியன் குக்கிங் நாலேஜ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்பர், வாஷர்மேன், இதுக்கும் நீங்கள் 10th முடிச்சிருந்தால் போதும். இந்த டிசைரபிள் தேவையில்லை, எசென்ஷியல் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா?
ஸோ எம்டிஎஸ் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எசென்ஷியல் இருந்தால் போதும், டிசைரபிள் தேவையில்லை. ஸோ அதே மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கான சேலரி எல்லாமே 7th பே கமிஷன் தான். அந்தந்த சீரியல் நம்பரில் போஸ்டிங் இருக்கும். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏஏ, அடுத்து ஜெட்டு, டபிள்யூஎக்ஸ்ஒய் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்தந்த சீரியல் நம்பரில் இருக்க போஸ்ட்டுக்கு எவ்வளோ சேல்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சீரியல் நம்பரில் இப்போ உங்கள் போஸ்டிங் எந்த சீரியல் நம்பரில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், எம்டிஎஸ் ஏஏல இருக்குது இல்லையா. ஸோ 2Xல இருந்து 2AA இதெல்லாம் எம்டிஎஸ் போஸ்டிங் வரும். ஓகேங்களா? 5200லேருந்து 20,000 வரையும் சேலரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பேசிக் பே வந்து இங்கே ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து ஏஜ் லிமிட் பாருங்கள், 18 to 25 எக்ஸப்ட் சீரியல் நம்பர் 2Uல இருக்க போஸ்ட்டுக்கு, சாரி 18லேருந்து 25 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் சீரியல் நம்பர் 2U அந்த போஸ்டிங்கை தவிர்த்து மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே 18லேருந்து 25க்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸப்ட் சீரியல் நம்பர் 2U அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஃபயர் இன்ஜின் டிரைவர் இருக்கும். இந்த சீரியல் நம்பரில் இந்த போஸ்ட்டுக்கு இருக்கும். ஸோ ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18லேருந்து 30, மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சி எஸ்டிக்கு அதே மாதிரி 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸ். ஸோ 25க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் 30 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 28 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஃபயர்மேன் அண்ட் ஃபயர் இன்ஜின் டிரைவர், இதுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஹைட் ஷூஸ் இல்லாமல் உங்கள் ஹைட் 165 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும், ஷூஸ் இல்லாமல். ஓகேங்களா? செஸ்ட் அன்எக்ஸ்பேண்டட் 81.5, ஆன் எக்ஸ்பேன்ஷன் 85. ஸோ வெயிட் வந்து மினிமம் 50 kg கம்பல்சரி இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபயர்மேன், ஃபயர் இன்ஜின் டிரைவர் போஸ்ட்டுக்கு மட்டும் வெயிட் கேரிங் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லாங் ஜம்ப்பு, வெர்டிக்கல் ரோப் கிளைம்பிங் இதெல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹவு டு அப்ளை, ஆர்டினரி போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் இருக்குது. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும். டிசம்பர் மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அதுவும் ஆர்டினரி போஸ்ட் மூலிமா மட்டும்தான் சென்ட் பண்ணணும். எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே பார்த்தோம் இல்லைங்களா, டேபிளர் காலமில், அதில் ஒரு போஸ்ட்டுக்கான அட்ரஸ் இருக்கும். அந்த சம்மந்தப்பட்ட அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஆர்டினரி போஸ்ட் மூலிமா மட்டும்தான். உங்கள் அப்ளிகேஷனோட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப், அதாவது அந்த காக்கி கலர் போஸ்டல் கவரில் 5 ரூபீஸ்க்கு போஸ்டல் ஸ்டாம்பை ஒட்டி அதையும் நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். அது எதுக்கு அப்படின்னா அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட் அதுக்குள்ளே போட்டு தான் ரிட்டன் உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் தான் சென்ட் பண்ணணும், 2 அப்ளிகேஷன்லாம் சென்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு லொக்கேஷனில் ஒரு ட்ரேடுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸு அதெல்லாம் எதுவுமே இல்லை. எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் அகாடமிக்கில், அதாவது உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எடுத்த மார்க் அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து செலெக்ஷனில் என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் இருக்கும். சரிங்களா? எக்ஸாமினேஷன் வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான், OMR பேஸ்டு தான். 150 மார்க் இருக்கும். அதில் இன்க்ளூடிங் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா மார்க் வந்து குறைப்பாங்க. மொத்தம் 2 மணி நேரம் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணலாம். ஸோ சிலபஸ் வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். இந்த ஃபயர் இன்ஜின் டிரைவர், டிராஃப்ட்மேனு, எலக்ட்ரிஷியன் இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோர் கீப்பர், எல்டிசி, ஸ்டெனோகிராஃபர் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், சப்ஜெக்ட்டு, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எத்தனை கொஷின் வரும், மேக்ஸிமம் மார்க் என்ன. அதே மாதிரி குக்கு, பார்பர், வாஷர்மேன், எம்டிஎஸ் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ தனித்தனியாக இருக்கும். போஸ்டிங் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட்டு, அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 2லேருந்து 5 நாள் ஆகும். சரிங்களா? அந்த 2லேருந்து 5 நாளுக்கு தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். தங்குறதா இருக்கட்டும், உங்கள் ஃபுட்டு, இது எல்லாமே உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட் தான். 2லேருந்து 5 நாளுக்கு
தேவைப்படுற எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நீங்கள் தான் பண்ணிக்கணும். ரூமாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரிங்களா? செலக்ஷன் ப்ராசஸ் முடியிற வரையும் நீங்கள் தான். அதுக்கப்புறம் அவங்க அதுக்கான அலோவன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. கண்டிப்பா எக்ஸாம் வரப்ப நீங்க அட்மிட் கார்டு ப்ளஸ் அதோட ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துட்டு வரணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ் எது இருக்கோ அத மறக்காம எடுத்துட்டு போங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இங்க பாருங்க. இதை நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கடைசி பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இது நீட்டாக A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒட்டிடுங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் நேம் கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ரிலீஜனு, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதை விட்டுருங்க. சரிங்களா? ஒரு சின்ன ஐஃபன் மாதிரி போட்டு இந்த மாதிரி விட்டுருங்க. அடுத்து லிஸ்ட் ஆஃப் என்க்ளோசர்ஸ். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறீங்க அதை வந்து சீரியல் நம்பர் 15ல் என்க்ளோசர்ஸில் ஃபில் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டு, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கவர்மெண்ட் ஐடி, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதெல்லாம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர், பேன் நம்பர் எது இருக்கோ அதை ஃபில் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் அதுக்கான ஐடி ப்ரூஃபும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அடுத்து செல்ஃப் அட்டாச்டு என்வலப் கவர். ஓகேங்களா? அந்த காக்கி கலர் போஸ்டல் கவரில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ₹5 போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டிடுங்க. ஃப்ரம் டூ ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஃப்ரமில் வந்து எதுவும் ஃபில் பண்ணாதீங்க. டூவில் உங்கள் அட்ரஸ்ஸு வித் மொபைல் நம்பரோடு ஃபில் பண்ணணும். ஃப்ரமில் அவங்க அட்ரஸ் போட்டு ரிட்டன் உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த கவரில் மறக்காமல் மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் போஸ்ட்மேன் வந்து கரெக்டாக அட்ரஸ் தெரியலன்னா மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. சரிங்களா? ஸோ மொபைல் நம்பர் அதில் கம்பல்சரி இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. டிக்ளரேஷனில் டேட்டு, பிளேஸு, சிக்னேச்சரில் உங்கள் சைன். அது கூடவே உங்களுக்கு கீழே அட்மிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேமு, மதர் நேம், உங்கள் கேட்டகிரி. இந்த சீரியல் நம்பர் 7 வரையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. இதை ஃபில் பண்ணி இதையும் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.